ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். எங்களோட துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே அப்படின்னு காங்கிரஸ் இப்போ புதுசா ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவர் கடத்தப்பட்டிருக்காரா, வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காரா, அவர் மர்மமா இருக்காரு, மருத்துவமனையில் இருந்த மாதிரியும் தெரியல, பொதுவெளியில் எங்கேயுமே அவர் இல்லை. எங்கே தான் போனார் ஜெகதீப் தன்கர், யார் மாயமாக்குனா, இதற்கு பின்னணியில் மத்திய அரசு இருக்கா, அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன, திடீர்னு காங்கிரஸ் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது காங்கிரஸ் மட்டும் இல்லாம பொதுவாக எதிர்க்கட்சியில வைக்கிறாங்க. அது காரணம் என்னங்கிறது விரிவா பார்த்துடலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம பாஜக கமலாலயத்தில் ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமான ஒரு தலை ஆப்சென்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் வருவார், சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி நான் வரமாட்டேன் உங்க பேச்சுக்கா அப்படின்னு ஓபிஎஸ் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பிரதமர் வருகை மிக விரைவில் மீண்டும் 2வது முறையாக வரப்போறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இதனுடைய பின்னணியில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அது போக விஜயை எதிர்கொள்றதுக்கு திமுக ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை வகுத்துட்டாங்க, நிறைய ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளான் என்ன, யாரெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கா அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். முதல்ல டெல்லியில இந்த கேள்வி என்பது பெருசா கிளம்பி இருக்குன்னு தான் சொல்லணும். எங்க போனாரு ஜெகதீப் தன்கர், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான். இன்னைக்கு ஒரு பக்கம் பார்லிமெண்ட் முன்னாடி 300க்கும் மேற்பட்ட எம்பிக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, பார்லிமெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் பேரணி போனாங்க இல்லையா, அது அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை தனியா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்பது இதுதான், ஜெகதீப் தன்கர் எங்க போனாரு. அதாவது வைஸ் பிரசிடண்டா இருந்தாரு, கடந்த மாதம் திடீர்னு ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே பார்க்க முடியலையே. அவர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போன மாதிரியும் தெரியல, யார் கூட இருக்காருன்னு தெரியல, எங்க இருக்காரு ஜெகதீப் தன்கர் அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு எதிர்கட்சி எம்பிகள், குறிப்பா சொல்லணும் போனா சஞ்சய் ராவத் இருக்காரு இல்லையா, உத்தவ் தாக்கரே கட்சி சேர்ந்த எம்பி சஞ்சய் ராவத்தும் அப்புறம் கபில் சிபல், இவருமே தொடர்ந்து இந்த கேள்விகளை முன் வச்சுட்டு வராங்க. இது மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியா மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, ஜெகதீப் தன்கர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஆட்கொணர மரம் போட போறோம், ஹீபியஸ் கார்பஸ் பெட்டிஷனை போறது தயாராயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு சஞ்சய் ராவத் சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி மத்திய அரசு இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்காக தான் நான் அமித்ஷாவுக்கு கடிதம் போட்டிருக்கேன். அது இன்னைக்கு தான் கடிதம் போட்டிருக்காரு அமித்ஷாக்கு. நீங்க தான் விளக்கணும், நீங்க உண்மையை சொல்லணும், ஜெகதீப் தன்கர் என்ன ஆனாரு. ஏன்னா அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு வரக்கூடிய தகவல் அவர் வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க போல, ஜெகதீப் தன்கர் பாதுகாப்பான சூழலே கிடையாது. அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா எம்பிக்கள் பல பேர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க, அவரை தொடர்பு கொள்ளவே முடியல. அவங்க ஃபேமிலிட்டு இருந்து அப்டேட்டே வர மாட்டேங்குது. அதனால ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு. அதனால மத்திய அரசு உண்மையான காரணத்தை விளக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடி அங்க ஆட்கொணர் மனுவை போட்டு அங்க ஜெகதீப் தன்கர் ஆஜராகிற நிலைக்கு நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா வினோதத்தை பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுல வால் சுழற்றினவர் தான் ஜெகதீப் தன்கர். ஆமா, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை வேண்டிய நிலை வந்திருக்கு. அதிகாரத்துல இருக்கும் பொழுது கவனமாக பேசணும், கவனமாக இருக்கணும். இதுல சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே ரஷ்யால நடக்கும், சீனால நடக்கும். ஆனா இந்தியால நடக்கிறது தான் முதல் மாட்டி. ஏன்னா ரஷ்யா சீனால சர்வாதிகார ஆட்சி இருக்கிற சமயத்துல அங்க யாரெல்லாம் அந்த அரசாங்கங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் திடீர்னு காணாம போயிடுவாங்க. எங்க இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பின்னாட்கள்ல ஒருவேளை அவங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வரும்போது தெரியும் நமக்கு, அப்படி இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இப்படி திடீர்னு ஒரு உயரிய பதவியில் இருந்த ஒரு நபர் திடீர்னு காணாம போயிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு இந்திய ஜனநாயக நாட்டிற்கு அது நல்லது கிடையாது. அதனால மத்திய அரசு தானா முன் உண்மையான காரணத்தை விளக்கினா மட்டும்தான் இது உண்மை நிலை தெரியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது ஜூலை 21 நினைக்கிறேன், அதான் அவரோட கடைசியா நாடாளுமன்றத்துக்கு வராரு. நல்லா தான் பேசுறாரு. திடீர்னு மத்தியானம் ராஜினாமா அறிவிப்பு வெளியிடுறாரு. நடந்து போற அளவுக்கு தான் உடல்நிலை இருக்கு. அவ்வளவு மோசமான உடல்நிலையில அவர் இல்ல. அப்படிப்பட்டவர் மருத்துவமனையில போனாருன்னா அது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுல வச்சு மருத்துவ சிகிச்சை பாக்குறாங்க அப்படின்னாலும் அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க உறவினர்கள் குடும்பத்தினர் பத்தி எதுவுமே வெளி சொல்லல. அவரு ரிட்டையர்டு தான், இதுல இருந்து ராஜினாமா தானே ஆயிருக்காரு. வெளியில பொது நிகழ்ச்சியில கலந்துருப்பாரு. இதற்கு முன்னாடியே பல நிகழ்ச்சிகள் கால்ஷீட் கொடுத்திருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு. எதுலையுமே அவர் கலந்துக்கல. இப்போ கபில் சிபல் அவரோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுலதான் நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு, நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன்,
நாங்க 2 பேரும் வழக்கறிஞரா ஒரு காலகட்டத்துல ஒண்ணா இருந்திருக்கோம். நான் வாதாடுறப்ப எனக்கு எதிராக அவர் வாதாடி இருக்காரு. அதனால நான் வந்து அவர் எங்க இருக்காருன்னு ஒரு கேஸ் போட்டா அது சரியா இருக்காது. அவர் ஃபேமிலிட்டு நான் ட்ரை பண்ண, அவர் இப்போ பர்சனல் செக்ரட்டரி எடுத்து அவர் ஓய்வுல இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. மற்றபடி நிறைய எம்பிக்கள் வந்து ட்ரை பண்ணாங்க, யாராலையுமே அவர் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு இவர் சொல்றாரு. இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்த மார்க்கெட் கட்ஜு இருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து உலக ஜாட் மக்களே ஒன்று கூடுங்கள், ஒரு ஜாட் இனத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் திடீர்னு எப்படி மாயமாவாரு, பின்னணியில என்ன இருக்குங்கிறத நீங்க தான் போராட்டத்தின் மூலமா வெளிக்கொண்டு வரணும். இது வந்து மத்திய அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்திருக்கு. இப்படி அவரும் வந்து ஜாட் ரீதியா சமூக ரீதியா அதை எடுத்துட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம ஜாட் இன தலைவர் ஒருத்தர் ட்ரை பண்ணி அவரை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதனுடைய அடுத்த கட்ட அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலே என்ன நடந்திருக்கும், அப்படி என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அடிப்படையில பிஜேபிக்கு எதிரான எந்த நகர்வையும் அவர் செய்யாத ஒரு ஜெகதீப் தன்கர் பல இடங்கள்ல ஒன்னாதான் இருந்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல வழக்கமான ஒரு அரசியல் ரீதியான ஒரு சின்ன சின்ன முட்டல் மோதல் இருந்திருக்கு. ஆனாலும் பெரிய அளவுல என்ன அது காஷ்மீர்ல நடக்கிற மாதிரில இருக்கு. வீட்டு காவல் வச்சாங்க, என்ன பண்ணிருக்காரு, என்ன மார்க்கண்டே கட்ஜன் சொல்றாரு, கடத்தப்பட்டிருக்கிறாரோ தெரியல, மாயமா இருக்காருன்னு தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல, அல்லது வேற ஏதாவது வீட்டு காவல் இருக்காரு, நிறைய கேள்விகள் அவர் எழுப்பியிருக்காரு. இதெல்லாமே தேசிய அளவுல பெரிய ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மாயமானவர் யாரோ ஒருத்தர் XRY கிடையாது, ஒரு இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர். அவர் எப்படி, அவரோட வழக்கு என்ன, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து இப்ப பேசப்பட்டு வருது. கூடிய விரைவில் வந்து மத்திய அரசு பதில் சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நாட்டு மக்களிடையே பெருசா எழுந்திருக்கு. ஏன்னா அடுத்த மாதம் தேர்தல் நடக்கிற சமயத்துல இப்போ சமீபத்தில் ராஜினாமா பண்ண ஒரு தலைவருக்கே இந்த நிலை எப்படின்னா, அடுத்து இந்த பதவியில் வரக்கூடிய தலைவர்களுக்கு எப்படி எல்லாம் மத்திய அரசு ட்ரீட் பண்ண போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஏன்னா இனிமேல் யாருன்னா எங்களுக்கு அகென்ஸ்டா பேசுனீங்க அப்படின்னா இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படும்ன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வியில் எழுந்திருக்குதுல. அப்புறம் அது மாதிரி அழகு நேத்தி பாஜக கமலாலயத்துல தமிழ்நாட்டுல மையக்குழு கூட்டம், அதாவது புதுசா சேர்றாங்க இல்லையா, அந்த நிர்வாகிகளுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம், பயிற்சி முகாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதுல வந்து முக்கியமான பாஜகவினுடைய மையக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 14 பேர் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகிகள்னு பார்த்தா 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 14 பேர்ல முன்னாள் மாநில தலைவர், தற்போதைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இது மாதிரி முக்கியமான வானதி சீனிவாசன், இந்த மாதிரி நிறைய பேர், பொன் ராதாகிருஷ்ணன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல இப்ப சமீபத்துல 14 பேரா, அதுல ஒருத்தவங்களா துணை தலைவரா போட்டாங்க இல்லையா நடிகை குஷ்பு, அவங்க ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அது என்ன பின்னணி அப்படின்னு விசாரிச்சா குஷ்புக்கு ரொம்ப கோவமா, பதவி போட்டாங்க, நல்லா பாசிட்டிவா தானே பேசினாங்க, கொடுத்தது நன்றி அப்படின்லாம் பேசினாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு கோவமா என்னன்னா, ஏங்க 10-12 துணைத் தலைவர்ல என்ன ஒருத்தரா போட்டிருக்கீங்க, இதுல என்ன ஒரு பெரிய விஷயம், நான் வந்து அதுக்கு அரசியலுக்கு வந்து எனக்கு தனியா முக்கியத்துவம் எதுவுமே தரல, 14 பேர்ல நான் ஒருத்தன் அவ்வளவுதானே, இதுல எனக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து கோபத்தை கொட்டிருக்காரு. அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடாக நிகழ்ச்சியை புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு பதவி கொடுத்து நடக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி இல்லையா. இதுல வந்து BL சந்தோஷ் எல்லாம் கலந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து கலந்துக்க வேண்டிய தேவை இருக்கிற சமயத்துல அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் இதுல கலந்துருக்காரு. இவர் வராருங்கிறதுக்காக தான் ஓபிஎஸ்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க வாங்க, இவரை சந்திங்க, அவங்க மனசுல உள்ள குறைகள் எல்லாம் கொட்டி தீருங்க. இன்ஃபேக்ட் இவரே பர்சனலா ஆசைப்பட்டார் போல, சந்தோஷ் நானும் பார்க்கணும் ஆசைப்பட்டதை சொன்னாரு. ஆனா வந்து ஓபிஎஸ் வந்து மறுபடியும் கலந்து அவர் புது மாப்பிள்ள மாதிரி முறுக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து இப்போதைக்கு பேக் அடிச்சாருன்னா இருக்கிற செல்வாக்கு மறுபடியும் போயிடும். அதனால ஓபிஎஸ் ஒரு விதமான குழப்பத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க சும்மா இழுத்து எழுப்புக்கெல்லாம் போனோம்னா ஏற்கனவே நம்மள ரொம்ப லேசா நினைச்சு நம்ம ட்ரீட் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி மறுபடியும் நடத்திடுவாங்கிறதுனால ஒரு ஊர்லயே இருந்துட்டாரா, இங்க வரவே இல்லையா. பாஜக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டப்ப என்ன சொன்னாருன்னா, என்னுடைய அமைப்பு நிர்வாகிகள்கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு தான். அப்புறம் போனே எடுக்கல, அது நிகழ்ச்சிக்கும் வரல, அவர்கிட்டையும் கலந்துக்கல, பேசல. அதனால இப்போ என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்து மறுபடியும் வந்து ஓபிஎஸ் போய் நேரில் சந்திப்போம், சந்திச்சு அவரை சமாதானப்படுத்தலான்னு பிஜேபியில ஒரு டீம் அதுக்காக வேலை செய்யறதா சொல்லப்படுது. இன்னொரு டீம் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் இப்ப பிரதமர் வரப்போகிறாரு, அவர் வரும்பொழுது ஒரு சந்திக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு துரிதமான விஷயங்களை ஈடுபட்டிருக்கதா சொல்லப்படுது. ஆனாலும் ஓபிஎஸ் இறங்கி வர மாதிரி தெரியல. அவர் கோச்சுக்கிட்டு பழனிமலைக்கு போன முருகன் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா ரொம்ப அழகா அமித்ஷாவையும் ஓபிஎஸ்ஸையும் சுத்தி வந்து எடப்பாடி பழத்தை வாங்கிட்டாரு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, கோச்சுக்கிட்டு மலைக்கு தான் போன ஓபிஎஸ். அதனால ஓபிஎஸ் கோச்சுக்கிட்டு மலையில உட்கார்ந்துருக்காரு. இப்ப ஆத்தா மலை இறங்குமா இறங்காதாங்கிற மாதிரி தான் பிஜேபிக்காரங்க இப்ப தேவடு காத்து நிக்கிறாங்க. மீண்டும் வந்து மோடி வந்தார் அப்படின்னா மீண்டும் மோடி முன்னிலையில் ஓபிஎஸ் பாஜக இணைந்தாருன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு எடுத்து
ஏன்னா அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து 10 நாள் தான் இருக்கும், மறுபடியும் உடனே வந்து சேர்ந்த அப்படின்னா ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவா தான் போகும். ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, என்ன பண்ணுவாங்க, போனா அதிகபட்சம் ரைடு அடிப்பாங்களா, அடிக்கட்டுமே, இந்த எலெக்ஷன் டைம்ல நமக்கு அது சாதகமா தான் மாறும், அதையும் நம்ம அனுதாபமா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல ரொம்ப தீவிரமா இருக்காராம். எலெக்ஷன் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறது இப்போதைய அவரது மனநிலைன்னு சொல்லப்படுது. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில நல்லா கவனிச்சோம்னா, இதுவரைக்கும் எந்த பிஜேபி மீட்டிங்கும் பெரிய அளவில் அட்டன் பண்ணாத பாஜக முன்னாள் மாநில தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வந்திருக்காருல்ல, இருக்கிறதெல்லாம் போட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காரு. அவரும் கர்நாடகா சேர்ந்து இவர் கர்நாடகா இருந்திருக்காரு, 2 பேரும் க்ளோஸா இருந்தாங்க. அதனால நயினார் கூட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் நல்லா தான் பேசிக்கிறாங்க. பின்னணியில் அவங்களான அரசியல்ங்கிறது தான் பயங்கரமா இருக்கு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில இன்னொன்னு என்ன ஹைலைட்னா, முன்னாள் மாநில தலைவர் இருக்காரு இல்லையா, அவரு முக்கியமான ஒரு தலைவரோட கார்ல வந்திருக்காரு, ஒன்னா பயணிச்சு. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூட இவர் ஒரே கார்ல தான் பேசிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவர் வரதுக்கு முன்னாடி எல்முருகன் இருந்தாரு, அவர் கூட முன்னாள் மாநில தலைவர், அவருக்கு முன்னாடி இருந்த முன்னாள் தலைவர், அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனா இவர் தான் அவர் பேர்ல அன்பு கூட்டம் எல்லாம் வச்சு ரகலை பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள. சோ இவர் வந்து பேசிட்டு வர்றாருன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் கணக்குகள் சொல்லப்படுது. அதே நேரம் நயினார் கூடயும் பேசிக்கிறாரு, பின்னாடி தான் அவர் வேலை பார்க்கிறாரு அப்படிங்கறது பிஜேபிக்குள்ள ஒரு சின்ன ஒரு முணுமுணுப்பா இருக்கு. இப்ப அதே மாதிரி இன்னொரு முணுமுணுப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாமகக்குள்ள ஐயோ முடியாதாங்க, எத்தனை வருஷம் நம்ம பேசிட்டு இருக்கோம், அதாவது முன்னாடி திட்டுறாங்க, வேற டாபிக் இருந்தா பேசுங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்றது, தேர்தல் இருக்கிற சமயத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் கவர் பண்ணி ஆகணும், அந்த சூழ்நிலை அந்த தேவை இருக்கு இல்லையா. இப்ப முன்னாடியே பேசின மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ஒரு பொதுக்குழு நடத்தி முடிச்சிட்டாரு. அங்க வந்து நிர்வாகிகள் பலத்தை அன்புமணி காமிச்சிட்டாரு இல்லையா. அதுக்கு ராமதாஸ் வந்து என்னோட பலத்தை நான் காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பூம்புகர்ல ஒரு மாநாடு நடத்தினார். மகளிர் மாநாடு, பன்னீர் சங்க மகளிர் மாநாட்டுல வந்து பூம்புகர் நடத்தி இருக்காரு. அதுல வந்து ராமதாஸ் வந்து பெருசா எதுவும் பேசல. ஆனா இருந்தாலுமே பேசாமலே வந்து பெரிய கூட்டத்தை வந்து ராமதாஸ் திரட்டி காமிச்சிட்டாரு. அவரோட பலத்தை வந்து அன்புமணிக்கு நிரூபிக்கிற விதமா பெண்களோட பலத்தை வந்து ராமதாஸ் வந்து பூம்புகால் இருந்து காட்டியிருக்காரு. இதுவே வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு தான் எடுத்துட்டு போகும் கட்சி. ஏன்னா பலத்தை காட்டினாரா, தன் பெண்ணோட பலத்தை காட்டினாரா, அதுவும் இருக்கு நீங்க சொன்னது போல. ஏன்னா மேடையில வந்து ராமதாஸோட மகள் தானே தீர்மானத்தை வாசிச்சாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல ஒரு வாரிசு போனா இன்னொரு வாரிசு எனக்குன்னு சொல்லிட்டு அவங்களை இறக்கி விட்டாங்க களத்துல. அவங்க சகோதரி அடிச்சுக்கிற மாதிரி அது மாதிரி. ஆமா, ராமதாஸ் அன்புமணி அந்த ஒரு ஃபைட்டை வந்து ராமதாஸ் குடும்பம் வச்சு அன்புமணி குடும்பம் அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க போல பாமகக்குள்ள. பிரச்சனையே தந்தை மகன் பிரச்சனை தானே, குடும்ப பிரச்சனை தான் கட்சி பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அழகு இதுல அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் அப்படிங்கிறது அன்புமணி வெர்சஸ் காந்தி பரசுராமனா மாறிடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள்ங்கிறத தாண்டி சம்பந்தி உறவுகள் இருக்காங்க. காந்திமதி அவங்களுடைய மகனை தான் அன்புமணியோட மகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இது இன்னும் குடும்ப சிக்கலை மேலும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம ராமதாஸ் இந்த இதுல ரொம்ப தெளிவா இருந்தார், எந்த நிர்வாகிகளும் எனக்கு வேணாம், கூட்டத்தை கூட்டுறோம் பாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதுல வந்து அன்புமணியோட படமோ எந்த இடத்துலயுமே இல்ல, அன்புமணி பத்தின எந்த ஒரு தடையுமே அந்த இடத்துல இல்ல. அன்புமணி கூட்டத்திலேயாச்சும் ஒரு தனியா ஒரு சேர் போட்டு வச்சிருந்தாரு. அது அன்புமணியோட ஒரு அரசியல்னு பார்க்கப்பட்டுச்சு. தந்தையை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த தரப்புல பாத்தீங்கன்னா அன்பே இல்ல, ஆனா மணி மட்டும் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் விளம்பரமே கொடுத்திருந்தாங்க பாமக சார்பா. அதுவும் இல்லாம அதுல பேசின ஒரு பாமக மாநில துணைத் தலைவர் நினைக்கிறேன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் வந்து எல்லா காசையுமே வந்து அன்புமணி தரப்புல எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க கிட்ட காசே இல்ல, நீங்க போறவங்க உங்க குடும்பத்துல தினமும் ஒரு 10 ரூபா ஐயாவுக்கு அனுப்பிவிடுங்க, நிதி திரட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதற்கு ராமதாஸ் கடுப்பாயிட்டாரு. ஏங்க அதெல்லாம் பத்தி பேசவேனா, எலெக்ஷனுக்கு வரோம், ஓட்டு போட்டா போதும் அப்படின்ட்டு அவர் அதை முடிச்சு வச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப குஷியா பேசினார் ராமதாஸ். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா பேசினாரு, ஜாலியா பேசினாரு. அந்த அளவுக்கு கூட்டம் வந்துட்டாங்கல்ல, ஒரு நம்பிக்கை. ஆமா, அது மட்டும் இல்லாம மறைமுகமா அன்புமணியை விமர்சிச்சிருந்தார். என்ன அப்படின்னா, பிரதமர் சமீபத்துல தமிழகம் வந்தப்ப ஒரு இதுக்கு நிகழ்ச்சி போனார் இல்லையா, கங்கை கொண்ட சோழபுரம், அதை மென்ஷன் பண்ணி சொன்னாரு, தந்தையை மிஞ்சி தானேன்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால தஞ்சாவூர் பெரிய கோயிலை விட கங்கை கொண்ட சோழபுரத்தோட உயரம் கம்மியா கட்டினாரு ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைவு கூர்ந்தாரு. யாருக்கு புரியணுமோ அது புரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி மெசேஜ் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தனது மகளை முன்னிறுத்துறதன் மூலமா அன்புமணிக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரு, நீ மட்டுமே கிடையாது, நான் நினைச்சேன்னா இவங்களையும் கொண்டு வருவேன் அப்படிங்கறத ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் கட்சி கூட்டத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா ராமதாஸ்க்கு ஆதரவா அந்த மீட்டிங்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த பக்கம் அன்புமணிக்கு ஆதரவா இருக்காங்க, அந்த பக்கம் அங்கேயும் ஆதரவா இருக்காங்க. யாரு பக்கம் கூட்டம் அப்படிங்கிறது எலெக்ஷன் தான் தெரியும். நிச்சயமா இப்போ வந்து அதான் இந்த மாத இறுதியில் வந்து ராமதாஸ் ஒரு பொதுக்குழுல போட போறாரு இல்லையா, 17ஆம் தேதி. ஆமா, அந்த பொதுக்குழுல வந்து அன்புமணியை கலட்டி விட்டு ராமதாஸ் வந்து தனி ஒரு டீமை செட் பண்ண போறாரு. அவரோட மக்கள் தலைமையில மகளை வந்து செயல் தலைவராக
தலைவராக போட போறாரு, பல தீர்மானங்கள் வாசிச்சிருக்காங்க, அவர் வந்து செயல் தலைவராக கொண்டு வந்துட்டு ராமதாசன் தனியாக செயல்பட போறாரு, அவரோட பொதுக்குழு தான் அங்கீகரிக்கப்படுமா அப்படின்ற பல கேள்விகள் இருந்த சமயத்தில் தான் இது குறித்து அன்புமணி ஒன்றும் பெருசா அது ஒரு ரியாக்ட் பண்ணல. அவங்க வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணல. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபைட் என்பது தொடர்ந்து இந்த பல்வேறு 2 குழுக்களா பிரிந்து பொதுக்குழு நடத்துற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து இதுக்கு மேல என்ன நடக்க போகுது, பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓபனா சொல்லிட்டு 2 அணியா பிரிஞ்சுட்டு போறதான் ஒரே வழி, இல்லைன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா இப்ப சேர்றதான் ஒரே வழியா இருக்கும், இப்பதான் ரைட் டைம் சேர்றதுக்கு. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அழகு, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட்டுறாங்க இல்லையா ஆகஸ்ட் 17 பொதுக்குழு, அதை வந்து செல்லாதுன்னு ஒரு நீதிமன்றம் போனால் தான் சிக்கலாகும். தந்தை எதிர்த்து நீதிமன்றம் போவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று அன்புமணி தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டுறது தான், இவங்க தலைமையில் கூட்டுறது தான் பொதுக்குழு, பாமக பைலாப்படி. அந்த சைடு தலைவரும் அன்புமணியாக தான் இருக்காரு, பொதுச் செயலாளர் ராவணனா இருக்காரு, வடிவேல் ராவணனா இருக்காரு, இது எல்லாமே இவர் தரப்புல தான் இருக்காங்க. ராமதாஸ் தலைமையில் யாருமே இல்லை அப்படிங்கிற வகையில அந்த பொதுக்குழு செல்லாது அப்படின்னு இப்பவே ஒரு அஜெண்டாவை அன்புமணி தரப்புல செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, தீர்மானம் போட்டிருக்காங்க. அன்புமணி பொதுக்குழு தீர்மானம் என்ன போட்டாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட் வரைக்கும் அன்புமணி தலைவர்னு போட்டாங்க. அதே மாதிரி இவரு தீர்மானத்தை கொண்டு வரலாம், எந்த தீர்மானத்திற்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கணும். போட்டதுமே ஒரு லாஜிக் தான். என்னன்னா அவர் வந்து இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இவரே தலைவராக நீடிக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா 1 வருஷம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குங்கிறது அவரு ராமதாஸ் சொன்ன ஒரு மெசேஜ். இப்ப ஒண்ணு கெட்டு போயில்ல, வாங்க நம்ம சேர்ந்து வந்து பயணிக்கலாம் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. ஆனாலும் 2 பேர் அன்புமணி இந்த மீட்டிங்ல எனக்கு பதவி மேலாம் ஆசையே இல்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு அதைத்தான் ஏத்துக்க முடியல. பதவி மேல ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு தலைவருக்கான ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு. இது எவ்வளவு முரண்பாடா இருக்கு பாருங்க. பதவி மேல ஆசை இல்லை, ஆனா நான் தான் பாமக தலைவர், செயல் தலைவரா இருக்க மாட்டேன் அப்படின்னு தந்தைக்கு எதிராக ஒரு மீட்டிங் நடத்துறாரு. இதை எப்படி தொண்டர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிருத்திவி, விஜய் ஒரு பக்கம் வந்து அவர் தனியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. செயல்படுறாரு மதுரையில செயல்பட போறாரு, 2வது மாநில மாநாடு. ஆமா, அந்த மாநில மாநாடு இருக்கு. கவின் கொலை வழக்கு பத்தி எல்லாம் பேசுவாரு நினைக்கிறேன். ஆமா, ஒரு படத்துக்கான ட்ரைலர் மாதிரியே வெயிட் பண்ணி பேசுவார். ஆமா, இப்ப அங்க வந்து ஒரு பக்கம் ஏற்பாடுகள் பெருசா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுகக்குள்ள பல ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு போல, எப்படி விஜய் வந்து டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதற்கு ஒரு நடிகரா இருந்தவர் அந்த நடிகருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஒரு நடிகர் படையவே வந்து திமுக செட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல பல நடிகர்கள் இருக்காங்க போல, அவங்க எல்லாம் சேர்ந்து விஜய்க்கு எதிராக திமுக சார்பா பேச போறாங்கன்னு சொல்றாங்க. அது அரசியல் பிரச்சாரமா இல்ல வந்து சினிமா மூலியமா பிரச்சாரம் பண்ண போறாங்களா அப்படின்றதான் வந்து திமுகக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய கேள்வியா இருந்தது. இப்ப இவரு தளபதி, அப்போ சின்ன தளபதி பரத் வருவாரா அப்படின்னு கேட்டா அது இல்ல, புரட்சி தளபதி வராரு. புரட்சி தளபதி யாரு? விஷால். அவர் ஏற்கனவே அரசியல் ஆசை உள்ளவர். அவ்வப்போது போட்டி போட்டாரு. அப்புறம் நீங்க போட்டி போட்டாரு. ஆமா, ஃபார்ம் சரியா ஃபில் பண்ணலன்னு சொல்லிட்டு நிராகரிச்சு அங்கேயே போராட்டம் பண்ணாரு. மீடியால பார்த்தாரு, நடிகர் சங்க தேர்தல் பண்ணாரு, இதை பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுனாரு. இப்படி நிறைய அரசியல் ரீதியாகவும் பொதுவெளியில பலராலும் அறியப்படுற ஒரு நபரா இருக்காரு இல்லையா. இவர் என்ன ஒரு பிளான் பண்ணிருக்காங்க, இவர் வச்சு உதயநிதியோட நண்பருங்கிற அடிப்படையில இவர் வந்து இவருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறாருங்கிற மாதிரிலாம் செய்தி சொல்லப்படுது. ஆனா விஷால் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வந்தா தனித்து தான் வருவோம், திமுக தரப்புல போனா எங்களுக்கு என்ன அதுல மைலேஜ் இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சத்யராஜ் மகள் வந்து திமுக இணைஞ்சு மாநில அளவில் ஒரு பொறுப்புல இருக்காங்க. அவங்களுக்காக சத்யராஜ் பிரச்சாரம் பண்ண கண்டிப்பா வருவார். சோ அவங்களுக்காக மட்டும் பண்ணாம இன்னும் சிலருக்காக பண்ணுவாரு. சத்யராஜ் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் பகுதிங்கிறதுனால அந்த பெல்ட்ல ஒரு செல்வாக்கு இருக்குங்கிற அடிப்படையில அங்க ஒரு மகள் நிப்பாட்ட போறாங்க, அதுக்காக சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப மற்ற இதுவும் சப்போர்ட் பண்ண வருவாருன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் ஏற்கனவே ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர், அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. கமலஹாசன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இதா இருக்காரு, ஏற்கனவே இப்ப பிரச்சாரம் பண்ணதுக்கு தான் இப்ப எம்பி பரிசா கிடைச்சிருக்கு. சோ கமலஹாசனை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம வடிவேலு ஆல்ரெடி லிங்க்ல தான் இருக்காரு, வடிவேலை பயன்படுத்துறதான வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. இன்னும் வந்து சந்தானம் உதயநிதி ஸ்டாலின் பேசினதாக கூட ஒரு தகவல் சமீபத்தில் வெளியானுச்சு. அப்ப சந்தானம் வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, நான் வந்து வர்றேன் தலைவர், உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன், பிரச்சனை இல்லை, ஆனா 2 கண்டிஷன். ஒன்னு, பாமகவுக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், இன்னொன்னு உங்களை ஆதரிச்சு மட்டும் தான் பண்ணுவேன், வேற எந்த கட்சி விமர்சிச்சு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வகையில அவர் ஒரு கண்டிஷன் போட்டதாக ஒரு நாளுக்கு முன்னாடி செய்தியெல்லாம் வெளியானுச்சு. சோ இப்படி ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே விஜய்க்கு எதிராக திரட்டிட்டு இருக்காங்க. டைரக்டா ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஒரு விமர்சிக்காம இந்த மாதிரி நடிகர்கள் மூலமா, துணை நடிகர்கள் மூலமா விஜய்க்கு அட்டாக் தர போறாங்க. குறிப்பா போஸ் வெங்கட் போன்றவர்கள்லாம் தீவிரமா பேசக்கூடியவங்க. சோ அவங்களை எல்லாம் இந்த முறை திமுக ரொம்ப வலுவா பயன்படுத்திக்க போது விஜய் வந்து இதுல இருந்து எப்படி தப்ப போகிறார் அப்படிங்கலாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்துக்கள் நிறைய பேசப்பட்டு வருது. பாப்போம் வரக்கூடிய நாட்கள்ல திமுக எப்படி அந்த பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்க போறாங்க. விஜய்க்கு மட்டுமே இவ்வளவு ஒரு நடிகர் பட்டாளத்தை திமுக இறக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. 2வது, அந்த இறக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஏன்னா விஜய் வந்து நிச்சயமா ஒரு பெரிய வாக்கு வங்கியை டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு பார்க்க போற சமயத்துல அவங்களுக்கு அந்த
விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா திமுக வந்து இதை கையில் எடுக்க போறாங்களான்னு பார்க்கலாம். அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி அழகு இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது இந்த முறை கேரளாவில் நடந்திருக்கு. கேரளாவினுடைய ஒரே ஒரு பிஜேபி எம்பியா இருக்கக்கூடிய ஒரு சுரேஷ் கோபி, எப்படி நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஜெகதீப் தன்கர் காணும் அப்படின்னு இந்த விஷயத்தை சீரியஸ் டிஸ்கஷன் அது பண்ணமோ அதே மாதிரி இங்க சுரேஷ் கோபியை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டே பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் மாணவர்கள் சங்கம் சார்பா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எங்க போயிட்டாரு ஏன் காணுன்னு கேட்டா 2 மாசமா தொகுதிக்கே வரலங்க அவரு அப்படிங்கிறாங்க. தொகுதிக்கே வரல, ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கல, அங்க உள்ள நிர்வாகிகள் பிஜேபி நிர்வாகிகள் கூப்பிட்டாலும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உண்மையிலேயே நாங்க ஒரு அதிர்ச்சியில தான் இந்த புகார் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. என்னதான் ஆச்சு பிஜேபி காரங்களுங்கிற மாதிரி இருக்கு. சுரேஷ் கோபி எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு போனவர் தாங்க, இந்த 2 மாசமா ஆளே காணுங்க அப்படின்னு ஒரே புலம்பலா இருக்கு இந்த பகுதியில. கேரளாவுக்கு கிடைச்ச முதல் பிஜேபி எம்பி அவர் திருச்சூர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் முன்னாடியே சொன்னாருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால முடியல, நான் வந்து படத்தில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி அமித்ஷாட்ட கோரிக்கையில வச்சாரு போல. நோ படத்துல எல்லாம் நடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தடை பண்ணிட்டாங்க போல. எனக்கு ஏற்கனவே பல படங்கள் கமிட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கும் வந்து பாஜக தலைமை விடல வர. ஒருவேளை சரி தலைமறைவா ஷூட்டிங் என்ன பண்ணிட்டு போறான்னு தெரியல. அதுதான் அங்க பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. எம்பியை காணுமா என்னையா சொல்றீங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரங்களும் ஷாக்காகிறாங்க, காங்கிரஸ் காரங்களும் ஷாக்காகிறாங்க. வருவாங்களா வெளியில தெரிவாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் பேசலாம் அழகு. நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.